இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் 2023-24 எம்சிக்கு 40வது எம்சியை பார்ப்போம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். திரவ உயிர் சுவட்டு எரிபொருள் தகனமடையும் வாகனத்தின் வெளிப்படுத்தியில் எக்ஸ்காஸ்ட் இருக்கும் வாயுக்கள் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்கள் சரியானவை. ஏ, வெளிப்படுத்தியில் ஒளி ரசாயன புகாருக்கு பங்களிப்பு செய்யும் வாயுக்கள் உள்ளன. சரி, முதல்ல ஒளி ரசாயன புகார் என்றால் என்னன்னு பார்ப்போம். ஒளி ரசாயன புகார் ஏல ஒரு சின்ன விஷயம் தெரிய வேண்டியிருக்கு. ஒளி ரசாயன புகார் என்றா என்ன? ஒளி ரசாயன புகார் ரெண்டு சொல்லில. ஒளி ரசாயன புகார் என்றா என்னென்று எங்களுக்கு அடிப்படையில் தெரிய வேணும். அப்போ ஒளி ரசாயன புகார் என்று சொல்லப்படுறது ஒளி ஊடுருவும் தன்மை குறைவடைகிறத ஒளி ரசாயன புகார். அதாவது ஒளி ஊடுருவும் தன்மை குறைவடைதல் தான் குறைவடைதல் ஒளி ரசாயன புகார் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கும். அதான் ஒளி ரசாயன புகார். அதாவது ஒளி அதனால ஊடுருவாது. சரி, அப்போ ஒளி ஊடுருவாதுன்னு சொன்னா என்ன காரணத்தால ஒளி ஊடுருவல்னா, ஒரு குறிப்பிட்ட சில வாயுக்கள் இந்த ஒளி ரசாயனத்துல புகார்ல அதாவது புகையில காணப்படுது. அதுல ஒன்று NO கேஸ். NO கேஸ் மிக முக்கியமான கேஸ். அதாவது நைட்ரஜன் ஆக்சைடு. எளிதில் ஆவியாகும் ஹைட்ரோகார்பன் முக்கியமான ஆள். எளிதில் ஆவியாகும் ஹைட்ரோ கார்பன்கள் ஒன்று. அந்த ஹைட்ரோ கார்பன்கள்ல ஒரு உதாரணத்துக்கு நாங்க சொல்லலாம், தகனமடையாத கசோலின்னு சொல்லலாம். கயோலின் தகனமடையாத கயோலின் என்று சொல்லலாம். கசோலின், இது தமிழ்ல கசோலின் என்று சொல்லுவாங்க, கயோலின் என்றும் சொல்லலாம். கசோலின் என்றே சொல்லிக்கொள்வோம். ஏன்னா அந்த சொற்றொடர் பெயர்கள் வித்தியாசமா இருக்க போய் கசோலின் சொல்லுவோம். அடுத்து இப்படி அடுத்த அடுத்த வாகனத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் பார்த்தோம்னு சொன்னா, இதுல ஹைட்ரோ கார்பன்களும் வரும். ஹைட்ரோ கார்பன்களும் CH3N-1 சேர்ந்த ஹைட்ரோ கார்பன்களும் இதுல வாரத்துக்கு இருக்கு. அதாவது இதுல CH2NCH3, அதாவது அல்கேன் போன்ற பொருட்களும் ஒளி ஊடுபுகவிடாத அமைப்பா இருக்கும். அப்போ ஒளி ரசாயனத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா, இவங்களுக்கு கேட்ட கேள்வி, வெளிப்படுத்துகையில் ஒளி ரசாயன புகாருக்கு பங்களிப்பு செய்யும் வாயுக்கள் இருக்கா? வெளிப்படுத்துகையில் இருக்கக்கூடிய வாயுக்கள் இருக்குமா? ஓம், இருக்கக்கூடிய வாயுக்கள் இருக்குது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னா, வாகனத்துல அந்த நம்மட சைலன்சரோட சேர்ந்த பகுதியோட அந்த இன்ஜினோட சேர்ந்த பகுதியோட இந்த வாயுக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே இதுகள் அந்த சைலன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு பகுதியோட இது இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்த பார்ப்போம். வெளிப்படுத்துகையில் பூகோள வெப்பமாதலுக்கு பங்களிப்பு செய்யும் வாயுக்கள் உள்ளனவா? இருக்கும். ஏண்டா இந்த வெளிப்படுத்துகையில் இருக்கக்கூடிய வாயுக்கள் ஹைட்ரோ கார்பன்களும் இருக்கும். ஹைட்ரோ கார்பன்ல என்ன இருக்கும்? CO2 இருக்கும். அப்ப இந்த CO2 என்ன செய்யும்? புவி வெப்பமாதலில் முக்கிய பங்காற்றும். சரியா? ரைட். அப்பது பியும் சரி. சி எடுத்தோம்னு சொன்னா, வெளிப்படுகையில் அமில மலைக்கு பங்களிப்பு செய்யும் வாயுக்கள் உள்ளனவா? அதுவும் சரி.
அமிலமழை பெய்ய வேணுமாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம், நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் வந்து அமிலமழை பெய்யறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதோட அது பெரிய ஒரு பகுதியாக இருக்கும். ஆகவே அதுவும் இங்கே காணப்படும். NO கேஸ் இருந்தால் எங்களுக்கு அங்கே மாறி எங்களுக்கு NO2 கேஸாக மாறி பிறகு அமிலமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இங்கே உருவாகும். அடுத்த டி, வெளிப்படுத்தின ஓசோன் படை வரிதாக்களுக்கு பங்களிப்பு செய்யும் வாயுக்கள் உள்ளனவா? ஓசோன் படை விரிதாக்கல் செய்யறதுக்குரிய பங்களிப்பு செய்ய வாயுக்கள் இருக்கணவா என்று பார்த்தோம் என்று சொன்னா, ஓசோன் படையை விரிதாக்கல் செய்யறதுல மிகவும் பங்களிப்பு செய்யறது வந்து எங்கள்கிட்ட ஒன்று குளோரோஃப்ளோரோ கார்பன் CFC, ரெண்டாவது புரோமோ குளோரோ கார்பன், அப்போ பி புரோமோ ஃப்ளோரோ கார்பன், அதுவும் எங்களுக்கு பங்களிப்பு செய்யணும். அடுத்தது மூன்றாவது வந்து என்ன செய்யும், விமானங்களோட எக்ஸோஸ் இருக்குதானே, விமானங்களுடைய விமானங்களுடைய எக்ஸோஸுக்குள்ளேயும் இந்த மாதிரியான விமானங்களுடைய எக்ஸோஸ், அதாவது விமானத்தின் என்ன வெளிப்படுத்துகையில், அதாவது வெளிப்படுத்துகையில் உள்ள NO கேஸும் என்ன செஞ்சிருக்கும், இந்த ஓசோன் படைய NO கேஸும் O3ஐ நலிவடைய செய்யும். டிப்ளிகேஷன் சொல்ற நலிவடைய செய்யும். அதனால இதுவும் சரியாத்தான் வரும். ஆகவே இந்த இதுல இன்னும் கணக்கு விஷயம் இருக்கு. நான் தனி ஒரு வீடியோவா செய்து பார்க்க டைம் இல்லை. இப்ப இதை முடிப்போம். அப்ப இதுல விடை வந்து 5வது விடையா இருக்கும். விடை வந்து என்னவா இருக்கும், 5வது விடையாக காணப்படும்.